வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் தமிழர் திருநாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு தமிழர்களுடைய வாழ்க்கையிலும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு காத்திருக்கக்கூடிய தமிழ் சமூகம். மற்ற எல்லா பண்டிகைகளுக்கும் இல்லாத சிறப்பு பொங்கலுக்கு உண்டு. அது நன்றி சொல்வதற்கான பண்டிகை. சூரியனுக்கும் தனக்கு மேல் இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய சூரியனுக்கும் தனக்கு கீழாக இருக்கக்கூடிய ஐந்தறிவு படைத்த விலங்குகளுக்கும் நன்றி சொல்லக்கூடிய தமிழர்கள், தனக்கு சமமாக களத்தில் நின்று பணியாற்றிய சாதிகளுக்கு அப்பாற்பட்டு பணியாற்றிய தமிழர்களுக்கு காணும் பொங்கலில் நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருநாள். பொங்கல் அன்று எல்லாமே புதிதாக இருக்கும். புதுப்பானை, புத்தாடை, புது அரிசி எல்லாமே புதிதாக இருக்கும். ஆனால் உப்பு மட்டும் பழைய உப்பாகத்தான் இருக்கும். காரணம், நம்முடைய பண்பாடு பாரம்பரியத்தை தொடர்ச்சியாக நீட்டிக்க வேண்டும். அதை விட்டுவிடக்கூடாது, அதை மறந்துவிடக்கூடாது, நன்றி மறந்துவிடக்கூடாது என்ற ஒரு தமிழர்களுடைய அடையாளமாக உப்பு மட்டும் பழையதாகவே இருப்பது நம்முடைய தமிழர் மரபு. ஆனால் இன்றைக்கு பல நம்முடைய பண்பாடு சார்ந்த கூறுகளை நாம் தொலைத்து கொண்டே இருக்கிறோம். ஜல்லிக்கட்டு நின்று விடுமோ என்ற அச்சத்தில் மக்கள் இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய பண்பாடு சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த மற்றொரு விஷயம் பறை. தமிழுடைய தொல்லிசை பறை. இந்த பறை இசை இன்றைய நிலையில் என்னவாக இருக்கிறது? பறையினுடைய வரலாறு என்ன? பறை இசை கலைஞர்களுடைய இன்றைய நிலை என்ன? இது ஊடக அரங்கில் விவாதிக்கப்படாத ஒரு பொருளாகவே இருக்கிறது. இன்றைக்கு கேள்வி நேரம் அது குறித்து விவாதிக்கிறது. அந்த பறை இசை கலைஞர்களுடைய பறை இசையோடு
அற்புதமான 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 ஒரு இசை. ஒவ்வொரு முகத்திலேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷம், சிரிப்பு, ஒரு குதூகலம். இது இந்த மண்ணிற்கான இசை, இந்த மக்களுக்கான இசை. இந்த இசையினுடைய வரலாறு என்ன? இந்த இசை கலைஞருடைய இன்றைய வாழ்வாதாரம் என்னவாக இருக்கிறது? எனக்கு ஒரு செய்தி வந்தது, அது உண்மையா என்று தெரியவில்லை. நம்ம விவாதத்திற்குள்ள அதற்குள் நகரலாம். இதுவரை ஒரு பறை இசை கலைஞருக்கு கூட கலைமாமணி விருது கூட கொடுக்கப்படவில்லை என்று ஒரு செய்தி வந்தது. ஒரு கலைஞன் கூட அதற்கு தகுதியானவனாக இல்லையா? இந்த மண்ணின் இசை புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? நாம் தமிழர் திருநாளை கொண்டாட இருக்கக்கூடிய நிலையில் இந்த பறை இசையினுடைய வரலாறும் பறை இசை கலைஞருடைய வாழ்க்கையை பற்றியுமே நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 2 விருந்தினர்கள், இந்த துறை சார்ந்த ஆளுமைகள் இணைகிறார்கள். கோவிலிருந்து ஒரு சிறப்பு விருந்தினர் இணைகிறார். அவர்களோடு இணைந்து பயணிக்கலாம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணைகிறார் திரு மணிமாறன், புத்தர் கலைக்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர். இங்கே இந்த கலை நிகழ்ச்சி, இந்த இசையை இசைத்து காட்டியது புத்தர் கலைக்குழுவினுடைய இசை கலைஞர்கள். அவர்களுக்கும் நான் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாயம்மாள், நாடகத்துறை சார்ந்த ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருபவர். நாடகத்தை தாண்டி இசைத்துறையில் பறை இசையை தாண்டி பல்வேறு இசைகளினுடைய பரிணாமங்களை குறித்து ஆய்வு செய்து அதில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருட்சகோதரி தாயம்மாள் நம்மோடு இணைகிறார். அவரையும் நான் வரவேற்கிறேன். கோவையிலிருந்து நம்முடைய பேராசிரியர் கல்யாணசுந்தரம், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நம்முடைய இணைகிறார். திரு கல்யாணசுந்தரம், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களின் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நான் மணிமாறன் உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பறை என்பது சாவுக்கான ஒரு இசை, சாவுக்கான ஒரு கூத்து என்பதாக மட்டுமே இருந்த நிலையை மாற்றிய பெருமை உங்களுக்கு சாரும். எந்த மரண வீடுகளிலும் நாங்கள் பறையை இசைப்பதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. இதை தாண்டி உலக நாடுகளுக்கெல்லாம் பறையை கொண்டு போய் சேர்த்த பெருமையும் உங்களுக்கு தான் உண்டு. பறையினுடைய வரலாறு என்ன சுருக்கமாக? முதல்ல நியூஸ் 7 சேனலுக்கு ஒட்டுமொத்த பறை இசை கலைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, மணிமாறன் தொடக்கம் இல்லை, தொடர்ச்சி தான். எனக்கு முன்னாடி நிறைய பேர் என் கைகள்லேயே இருக்குது. பறையரிப்பு போராட்டத்தில் படுகொலையான அல்லது உயிர் நீத்த ரெட்டியூர் பாண்டியன் அவருடைய புத்தகம், முனைவர் மு வளர்மதி அம்மா பறையின் ஒரு ஆய்வு நூல் வச்சுருக்கிறாங்க. இவங்க எல்லாமே பல தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் மணிமாறன் புத்தர் கலைக்குழு இருக்கிறோம். பறையினுடைய வரலாறு அப்படின்னு சொல்லும்பொழுது பொதுவாக தோலிசை கருவிக்கு எல்லோரும் சொல்லப்படுகிற ஒரு விடயம்தான். விலங்குகளை மனிதன் வேட்டையாடினான், காய்ந்த தோலை வீசி எறிந்தான். வீசி எறியப்பட்ட தோலானது மரக்கிளைகள் மேல் விழுந்தது. காற்றினுடைய காதலில் கிளை தோலில் உரசிச்சு, அதன் மூலமாக சத்தமும் ஒலியும் எழுந்தது. பறவைகள் பயந்தோடின அல்லது பறவைகள் பரதநாட்டியம் ஆடின. அப்படி பொதுவான ஒரு கதை சொல்கிறது உண்டு. என்ன சொன்னாலும் கூட ஆதி மனிதன் கண்டுபிடித்த இந்த உலகின் முதல் தொடர்பு சாதன கருவி பறை தான். பறையை அரைந்து தான் தகவலை பரிமாறி இருக்கிறாங்க. இன்னொன்று, ஆதி மனிதன் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிற ஈடு இணையற்ற ஒரு பொக்கிஷம். அது தமிழர்களுடைய தொன்மையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு கருவி. மன்னராட்சி காலத்தில் பறை இசை கலைஞர்களுக்கு உயரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்குது. ஆக பறையினுடைய வரலாறு, பறையினுடைய தொன்மை அப்படின்னு நம்ம பின்னோக்கி போனாலே அதனுடைய சிறப்புகள் தான் பிம்பமாக நிற்கிது. ஆனால் இது வரலாற்றினுடைய சிறப்புகள் தொன்மங்கள் இவ்வாறு இருக்க, இன்னைக்கு நிகழ்காலம் என்பது எவ்வாறாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான இசை, இது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கான மரணத்திற்கான இசையாக மட்டுமே பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது எந்த அளவிற்கு இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த இசையை கற்றுக்கொள்வதற்கும் இதை பொதுவெளியில் இசைப்பதற்கும் எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் இப்பொழுது தயாராகத்தான் இருக்கிறார்களா? இல்லை, இப்போ இந்த சாதியம் அப்படிங்கிற விடயம் உள்ளே வந்த பிறகு தான் அந்த சிக்கல் எழுந்திருக்குது. அது வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லை. எல்லோரும் மனிதர்கள், எல்லாமும் எல்லாருக்கும் அப்படிங்கிற அளவில் தான் இந்த சமூகம், இந்த உலகம் இயங்கி இருக்குது. இந்த சாதிய கட்டுமானம் உள்ளே நுழைஞ்ச பிறகு தான் இது இன்னார் இந்த தொழில் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ளே வருது. அதில் குறிப்பாக யார் அந்த ஆதிக்க சிந்தனையை, ஆதிக்க மனோபாவத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ அவர்கள் தான் ஒடுக்கப்பட்டவர்களாக மாறுறாங்க. அப்போ யார் அதை எதிர்த்து போரிட்டார்களோ அவர்கள் ஒடுக்கப்படும் போது அன்னைக்கு அவர்கள் சார்ந்த விடயங்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்டுச்சு. அப்போது பறை அப்படிங்கிறது குறிப்பிட்ட சாதி மக்கள் தான் இசைக்கணும் அப்படிங்கிற ஒரு சாதி அழுத்தம் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. எந்த கிராமங்களுக்கு போனாலும் பிற சாதி சமூகத்தை சேர்ந்தவங்க அதை இசைக்கிறதில்ல. ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தான் ஒரு குறிப்பிட்ட பிரிவுகள் தான் இசைக்கிறாங்க தொழில் முறையாக. ஆனால் நடைமுறையில் இப்போ நம்ம புத்தர் கலைக்குழுவை பொறுத்த வரைக்கும் இதை சாவுக்கு இசைக்கக்கூடாது, சாராயம் குடித்து இசைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னெடுக்கிற விடயங்களில்
வருகிற முதல் கை ஒடுக்கப்பட்டவனுடைய கையா இருக்கு. ஏன்னா அது மரபு ரீதியான விஷயம், யாரும் வெளியிலிருந்து கொடுக்கறது இல்லை. மற்ற கைகள் எல்லாமே பிற சமூகத்து மக்களுடைய கைகள் வருது வரத்தான் செய்யுது. தாயம்மாள், நீங்கள் இது குறித்த ஒரு நீண்ட பயணமும் ஆய்வுகளையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிற முறையில் ஒரு வீணை கலைஞர் அப்படின்னு சொல்லும்போது சமூகத்தில் அவர்களுக்கான ஒரு பார்வை கொடுக்கப்படக்கூடிய மரியாதையும், சமூகத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும், ஒரு வயலின் கலைஞருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதையும், நீங்கள் குன்னக்குடி வைத்தியநாதன் என்று சொல்வது போல, வீணை காயத்ரி என்று சொல்வது போல ஒரு பறையிசை கலைஞர்கள் ஏன் அடையாளப்படுத்த முடியாமல் போனது? இதில் தவறு சமூகத்திற்கும் இவங்க குறிப்பிட்ட மாதிரியான இன்ன பிற காரணிகளுக்கு மட்டுமே நம்ம சொல்லி சுருக்கிட முடியுமா? அல்லது இந்த கலைஞர்கள், இந்த கலையை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதை இன்னும் சரியான இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க தவறிவிட்டார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் மறுப்பீங்களா? வீணை என்பது ஒரு ஜாதியின் மேலாதிக்க சமூகத்தின் ஒரு செவ்வியல் அடையாளமாக வச்சுருக்காங்க. அதனுடைய நாதம் வந்து மென்மையானது. அதுவும் இன்று யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா வீணை தான் டாயிங் டாயிங்னு ரேடியோவில் போட்டுக்கிட்டே இருக்கும். யாராவது பெரியவங்க இறந்துட்டேன்னா அதை வந்து அவங்க ஒரு சாவுக்கு இசைக்கிற கருவியாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் வீணையுடைய சப்தம் வந்து ரொம்ப ஆழமானது, சாவுக்கு ரொம்ப பொருத்தமானது. ஏன் சொல்லலை? நிச்சயமா இதே அரங்கில் மரியாதைக்குரிய நம்முடைய மறைந்த அப்துல் கலாம் அவர்களுடைய மரணத்தினுடைய அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அவருக்கு பிடித்தமான வினை இசையை நாங்களே கலைஞர்கள் எடுத்து இசைத்தோம். அப்போ ஆனால் அதற்கு அந்த பேர் வரலையே. அப்போ நம்ம தான் கேள்வி கேட்கணும், ஏன் அப்படின்னு. இந்த சாதிய ஒடுக்குமுறை, அதனுடைய ஆதிக்கம், இவர்களுடைய ஒரு அழுத்தம், நான் இதை எப்படி எடுத்துக்கலாமா? சமூகத்தில் பொருளாதார ரீதியாகவோ அல்லது சாதி ரீதியிலாகவோ சமூக ரீதியிலாகவோ உயர் சாதி அல்லது உயர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பொருளாதார ரீதியாக உயர்ந்தவர்களுக்கு மரணத்தின் பொழுது வீணையும், சமூகத்தினுடைய விளிம்பு நிலை மக்களினுடைய மரணத்தின் பொழுது பறையும் இசைக்கப்படுகிறது. அதனால இந்த வேறுபாடுன்னு எடுத்துக்க முடியுமா? அவ்வளவு ஏன்னா எந்த குப்பத்தில் இருக்கக்கூடிய அல்லது ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் இறக்கின்ற பொழுது வீணை இசை இசைக்கப்படுவது இல்லை. கரெக்ட், அங்கே பறை தானே அடிக்கப்படுது. ஏன்னா அதை வாசித்துட்டா அந்த வீணைக்கு மரியாதை போயிடும். வீணை என்றது இவங்கனா இருக்குன்னு அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ அதுக்குரிய மரியாதை போச்சு அப்படின்னா தீண்டத்தகாமை, தீண்டுதல் அப்படின்ற விஷயம் அதில் இருக்குது. அதை வந்து ஒரு பறை இசை பக்கத்தில் வைக்கவே மாட்டாங்க, கருவி பக்கத்தில் வைக்கவே மாட்டாங்க. அதே அடுத்து நான் பியானோ கற்றுக்கிட்டேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சாவுக்கான இசை அதில் இருக்குது. இந்த ரெண்டையும் விடுத்துட்டு அழகர் சாமி ஐயாவிடம் நான் சாலை கிராமத்தில் ஒரு மாதம் அவர் வீட்டில் தங்கி இருந்து பறையும் நாயனமும் ஊத கற்றுக்கிட்டேன். இதில் மோகம் இருந்தது, இதில் ஆசை இருந்தது. ஆனால் மக்கள் போராட்டம், நியாயம், நீதி அப்படின்னு வரப்போ அவைகளை விடுத்துட்டேன். இந்த பறைக்கான இதுக்கு முன்னாடி இன்னொன்று உங்களுக்கு சொல்லி ஆகணும். நான் 80களில் தேவக்கோட்டை பக்கம் வேலை செய்தப்போ தாழ்த்தப்பட்டோர் நல்ல இயக்கம், அதில் பெண்கள் பகுதியில் நான் வேலை செய்கிறேன், ஒரு சமூக ஆர்வலராக. அதில் வந்து பெண்களை ஒருங்கிணைக்கும் வேலை என்னுடையது. உஞ்சனையில் 5 பேருடைய தலை உருளுது, அதற்கான எதிர்ப்பு போராட்டத்தை இது பண்ணுறோம். அந்த தேவக்கோட்டை பகுதியில் யாரெல்லாம் பறை இசைக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் அந்த இயக்கத்தில் சேர்க்க மாட்டோம். பறை எரிப்பு விஷயத்தை நடத்தணும். பறை எரிச்சாதான் அவங்க மெம்பர் ஆகலாம் அப்படின்ற ஒரு, ஏன்னா அன்னைக்கு வந்து இது ஒடுக்கப்பட்ட ஒரு அடையாளமாக தண்ணியை போடுறது, அடிக்கிறது கூலி மாதிரி ஒரு தொழிலாக கூட பார்க்கல, ரொம்ப கொச்சைப்படுத்தி இது பண்ணது. இந்த கருவி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதும் நான் அதில் இருக்கேன்.